அதாவது நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு நிலைத்தன்மை இருக்கும், ஸ்டெடியாக நிற்க முடியும். அதுவே குண்டாயிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த உடம்பு வெயிட்டை தாங்க முடியாது. இப்போ கையில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிற்பீங்க. உங்கள் தலையில் ஒரு குடம் தண்ணி வச்சா உங்களால் எப்படி நிற்க முடியும்? கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருங்க. அதுபோல் தான் இந்த உடம்பு அது அளவாக இருந்துச்சு வச்சுங்க, அந்த உடல் எடை அளவாக இருந்துச்சுன்னா இந்த உடம்பு ஸ்டெடியாக நிற்கும், நடக்கும், ஸ்டெடியாக நடக்கும், நிற்கும், ஓடக்கூட செய்யும், ஓடும். அப்போ அந்த மாதிரி உடல் உழைப்பாக ஸ்டெடியாக உடல் உழைக்கலாம். அதுவே உடல் பருமன் அதிகமாகிடுச்சுன்னா என்னாகும்? உடம்பால் நிற்க முடியாது. அப்போ நிலைத்தன்மை எங்கேடா அந்த வெயிட்டை தவிர்க்க தான் பார்க்கும். நீங்கள் நேராக சேரில் உட்காந்திங்கன்னா கூட அந்த இடுப்பு அந்த உடல் எடையை தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணால் அது வளையும், அப்படியே சேரில் படுத்துக்கும். என்னால் முடியலை, இந்த வெயிட்டை என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு எலும்பு முதுகெலும்புலாம் வலியில் கதறும். அப்போ அந்த எடையை இறக்கி வைக்கணும். அதை போய் என்ன பண்ணும்? சாய்ச்சிக்கிட்டு அல்லது வீட்டுக்கு வந்தோடனே படுத்துருவாங்க. அந்த உடம்பு எடையை கடத்திடுவாங்க, அப்படி கீழே கடத்திடுவாங்க. அது மாதிரி அப்புறம் சேரில் உட்காந்தா கூட ஸ்டெடியாக வண்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த வெயிட்டை தாங்க முடியாது. அந்த வெயிட் அதிகமானால் இந்த உடம்பால் அந்த வெயிட்டை தாங்க முடியாது. கால்களால் தொடை வெயிட்டை தாங்க முடியும். தொடையை அப்போ ஒட்டுமொத்த உடம்பையும் இந்த கால்கள் தாங்குது. அப்படிங்கும்போது அந்த கால்களை தாங்க முடியாது. அப்போ கால்களில் ஒரு நடுக்கம் ஏற்படும். அந்த வெயிட்டை தவிர்ப்பதற்கு, அந்த வெயிட்டு என்னால் தாங்க முடியல, முட்டியெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நடுங்கும்போது தான் ஏடா கூடமாக அங்கே அசைவுகள் ஏற்பட்டு, உராய்வுகள் ஏற்பட்டு, மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதனால் எப்போவுமே அந்த உடம்பு ஸ்டெடியாக இருக்கணும்னா ஒல்லியாக இருக்கணும். ஒல்லியாக இருந்தால் தான் அந்த மூட்டு கால் எலும்புகளுக்கு இந்த உடம்பு வெயிட்டை ஈஸியாக அதை தூக்கி கொண்டு அது நடக்கும். கால் மூட்டு இடுப்பு எலும்பு எல்லாமே இந்த உடம்பை தாங்கிக்கிட்டு ஈஸியாக நடக்கும். அதுவே உடம்பு வெயிட் ஆகிடுச்சுன்னா இடுப்பால் அந்த மார்பு மேலே இருக்கிற அந்த ஐட்டம், தலை, இதெல்லாம் தாங்க முடியாது. அப்போ என்ன, உங்கள் கையில் ஒரு 10, 20, 30 கிலோ வச்சா என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி ஈஸியாக தாங்குவீங்க? அதை கீழே தான் போடணும்னு தோணும். அதுபோல் இடுப்பு என்ன பண்ணும்? இந்த உடம்பு என்னால் வெயிட்டை தாங்க முடியல, அப்படி படுத்துக்கோ, அப்படி சேரில் படுத்துக்கோ, அல்லது அப்படியே கீழே படுத்துரு, தரையில் படுத்துரு, ஏன் எழுந்துச்சி உட்காந்துட்ருக்க, அல்லது கூன் போடுறது, இந்த மாதிரி. அப்போ அது இடுப்பில் உள்ள பிரச்சனை, முதுகெலும்பில் அப்புறம் மூட்டு வலி எல்லாம் படும். மூட்டு நடுக்கம் ஏற்படும். இந்த கால்களால் இந்த உடல் வெயிட்டு தாங்க முடியாது. அப்போ தான் அந்த மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால் உடல் எடையை குறைங்க. உடல் எடையை எப்படி தாப்பாக குறைக்கிறது அப்படின்னா, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் உடல் எடை குறையும். அது எப்படி அப்படின்னா, அதற்கு ஒரு வழி. என்ன சாப்பிடணுங்கிறது, எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும். நான் சாப்பிடக்கூடிய உணவுகளை மட்டும் சொல்கிறேன். அதை நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். என்ன உணவு சாப்பிடணுன்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலை தழைகள். இந்த உணவை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு உப்பை சேர்க்காதீங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும் உப்பு சேர்க்காமல் பச்சையாக கிழங்குகளை வேக வச்சு சாப்பிடுங்க. மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குலாம் வேக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் உப்பு மட்டும் சேர்த்துடக்கூடாது. உப்பு, சர்க்கரை எதுவும் சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. பழங்களை எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. வாழைப்பழமாக எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. மாம்பழமாக எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் உங்கள் உடல் எடை அதிகமாகாது. உடல் எடை கூடவே கூடாது, ஒரு அளவான எடைக்குள்ளே வந்துடும். எதை சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதில் செஞ்ச உணவுகளை சாப்பிடாதீங்க. சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இவ்வளோ ஐட்டத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதை தவிர்த்து விட்டு நான் எதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னேனோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள். உங்கள் உடல் எடை சர்றன்னு குறைஞ்சிரும். நல்ல வேர்க்கடலை வறுத்து சாப்பிடுங்க, அல்ல ஊற வச்சு சாப்பிடுங்க. இப்படி நான் சொன்ன எதை சாப்பிட வேண்டும் சொன்னனோ அதை மட்டும் நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதனால் உங்களை நான் கொஞ்சோல சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லலை, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் நான் சொன்ன உணவு மட்டும் தான் சாப்பிடணும், எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, பால், தயிர், மோர்லாம் சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி நான் எதை சாப்பிட வேண்டும், திரும்ப என்னுடைய வீடியோ திரும்ப கேளுங்க. சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் உடல் எடை குறைஞ்சிரும், மூட்டு வலி சரியாயிடும், உங்களுக்கு சுகர்லாம் ஏறவே ஏறாது. சுகர் இருந்தாலும் சரியாக போயிடும். அப்பேற்பட்ட இது உங்கள் உடம்பில் இருக்கிற அத்தனை நோய், சுவாச கோளாறு இருக்குது, அதுவும் சரியாயிடும். உங்களுக்கு சுவாச கோளாறு இருந்தாலும் சரி, சுகர் இருந்தாலும் சரி, ஆஸ்துமா இருந்தாலும் சரி, வீசிங் இருந்தாலும் சரி, எல்லா நோயும் நான் சொல்கிற உணவுகளில் சரியாகிவிடும். நீங்கள் முயற்சித்து பாருங்கள், ஒரு வாரம் முயற்சித்து பாருங்கள். அதன் பிறகு அதில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை அதன் பிறகு நீங்களே கூறுங்கள். நான் சொன்னது உண்மையாக இல்லையா என்று நீங்களே சொல்லுங்கள். நான்லாம் இதை அனுபவத்தில் சொல்லிகிட்ருக்கேன், சும்மா புத்தகத்தை படித்து சொல்ல. எனது வாழ்க்கை அனுபவத்தில் நானே சொந்தமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து எனக்கு கிடைச்ச ஒரு தீர்வை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். பல முறை நான் உங்கள் முன் வைக்கிற தீர்வை நான் பல முறை மீறியிருப்பேன். மீறினாலும்
திரும்பவும் எனக்கு பிரச்சனைகள் வரும். திரும்ப அந்த பிரச்சனையை கடைசியில் இந்த உணவில் தான் கொண்டு நிப்பாட்டு. இதை சாப்பிட்டா தான் இதான் உனக்கு தீர்வு, இதை சாப்பிட்டா தான் உனக்கு பிரச்சனைகள் தீரும், இது உனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்துக்கே இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லும்.